கோகுல்ராஜ் கொலை வழக்கில் மீண்டும் கைது செய்யப்பட்ட யுவராஜை வரும் 8ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நிறுவனர் யுவராஜ் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். வேலூர் சிறையில் 8 மாதங்களாக இருந்த அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஜாமீன் உத்தரவை ரத்து செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த 12ஆம் தேதி நிபந்தனை ஜாமீனுக்கு தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து சென்னை பூக்கடை காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக பெரியமேடு பகுதியில் தங்கியிருந்த யுவராஜை நாமக்கல் சிபிசிஐடி துணை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி மலர்மதி முன்னிலையில் சிபிசிஐடி போலீசார் யுவராஜை ஆஜர்படுத்தினர். அப்போது தன்னை சேலம் சிறையில் அடைக்கும்படி யுவராஜ் நீதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார். இதனை மறுத்த நீதிபதி மலர்மதி வரும் 8ஆம் தேதி வரை யுவராஜை வேலூர் மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்படுகிறார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய யுவராஜ் வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாக கூறினார். உயர்நீதிமன்றம் எனக்கு வழங்கிய பிணை உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. 26ஆம் தேதிக்குள்ளே ஆஜராகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மீன் டைம் அந்த தடையாணையின் காரணமாக எனக்கு வழங்கப்பட்ட அந்த பெயில் பாண்டு, ஜெயிலோட பெயில் பாண்டை கேன்சல் பண்ணி மறுபடியும் ரிமாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீடிங்ஸை சிபிசிஐடி எடுத்திருக்காங்க. இன் ஃபியூச்சர் உச்சநீதிமன்றத்தில் கூடிய தடையாணையை நீக்கி மீண்டும் சிறையிலிருந்து வெளியே சட்டப்படி வழக்கை நடத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன்.